கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1 பேதுரு புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், இதில் நம்ம வாசிச்சோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. This book was written to those who were wanderers. We learned that on the first week. This book was written to wanderers, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் அங்கே அலைந்து திரிகிறவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்ப பறந்து திரிந்து பரதேசிகளாய் நாம் அங்கே அலைந்து திரியும் போது நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், we would lose hope. நாம் அங்கே when we are wanderers we will lose our focus and also we will lose our hope. நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய லக்கையும் நாம் மறந்து போய் விடுகிறோம். அப்படி மறந்து போய் எதற்காக ஆண்டவரை தேடுறோம், ஏன் ஆண்டவரை பின்பற்றோம் அப்படின்னே தெரியாம, people who are following Jesus without a purpose, to those believers Peter is emphasizing that you are not people without hope. நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல. You are not people without hope. You have a hope. You have an inheritance, not an ordinary inheritance, but an inheritance that is imperishable, undefiled and unfading. தமிழ்ல அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, வாடாததும் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அதனால் தைரியம் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த சாயந்தரம் உங்களை எல்லாம் பார்த்து சொல்றேன், எல்லாரும் என்னைய பாருங்க, லுக் அட் மீ. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு do you have hope? Yes, we all have hope. We will go to the other shore. நாம் எல்லாரும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். யார் நம்மள சீஷர்களை பார்த்து யார் சொன்னா? Who said to the disciples, come let us go to the other shore? Who said? Jesus said. யார் சொன்னது? சொன்னது இயேசு. நம்ம நண்பர் இல்லைங்க, நம்ம தெரிஞ்சவங்க இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அக்கறைக்கு உங்களை கூட்டிட்டு கொண்டு போவேன் என்று சொன்னவர் யார் அப்படின்னா Jesus. It was not your friend, it was not your father, it was not your mother. The one who said that I will take you to the other shore is Jesus. அப்படிப்பட்ட ஆண்டவர் இடையில போகும்போது என்ன வந்துச்சு? அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அப்படிப்பட்ட இயேசு அந்த படகுல இருக்கிறாரு. அப்ப அந்த படகு சாஃப்டா போச்சா இல்ல கொந்தளிச்சுச்சா? Did the boat face some storms and problem while Jesus was in that boat, or was the boat, did the boat face the storms, or was the boat silent? It faced the storm. I wanted to tell you, in this earth, in this journey towards the other shore, we have storms, we have trials, we have tribulations, we have discouragement, we have disappointment, we have losses, we have pain, we have trouble. It is appointed for us. அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. But do not be discouraged. With all these pains, struggles, trials, tribulation, pressures of this world, do not be discouraged that you will sink. நீங்கள் அமிழ்ந்து போவீர்கள் என்று நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம். Because one that has called you is faithful to take you to the other shore. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அக்கறைக்கு நம்மை நடத்தி செல்வார். சுகின், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சுகின். அங்கே அந்த ஃபேனுகள்லாம் இருக்குது, இந்த ஃபேனுகள்லாம் போட்டு விடுங்க. ரொம்ப ஒரு மாதிரி நம்ம சர்ச்சு ரொம்ப சூடாக இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து இந்த டெம்பரேச்சர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மாத்திரைக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிமோட் செட்டிங் என்கிட்ட இல்லை, அதை கேட்டு வாங்கணும். ஓகே, ஒவ்வொரு ஃபேனாக ஓடுது சுகின், அப்படியே போட்டிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ சுகின். அப்போ அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் இயேசு, அதனால் அக்கறைக்கு அவர் கொண்டு போவார். போகிற வழியில் கடல் கொந்தளிக்கும், the sea will roar, the waves will torment us, it will intimidate us, but do not fear, because there is Jesus Christ who will stand up in the middle of the journey and say, இறையாதே, அமைதலாயிரு, be silent, commanded Jesus. So we have someone who will command. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்குதோ அவைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க தைரியமா, இறையாதே, அமைதலாயிரு. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இறையாதே, அமைதலாயிரு. Be silent. கரெக்டான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன வார்த்தை எனக்கு தெரியல. Be silent. Whatever that is rising against us, the storms, the seas, the roaring lions, I wanted you people of God to command at them to say, இறையாதே, be silent. The one that is inside me is more powerful.
அப்ப இந்த ராத்திரி வேளை முதல் காரியம் சொல்லுகிறேன், நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். You are people with hope. Don't think you will sink. பேதுரு அக்கறைக்கு போக மாறுங்கள்னு ஆண்டவர் நடந்து வரதை பார்த்துட்டு பேதுருக்கு ஆசை கடல் மேல நடக்கணும்ட்டு இறங்கி நடந்தாரு. ஆனா நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாரு. அந்த அலைகள் மிகுதியாய் வருகிறத பார்த்து அப்படியே அமிழ்ந்து போக ஆரம்பிச்சாரு. பீட்டர், he wanted to walk on the water. When he saw Jesus Christ walking on the water, he wanted to walk on the water. So he went, but at a point in time, you know what happened? When he saw, until he had his eyes fixed upon Jesus, he was able to overcome. But the moment he started to see the waves and the sea, big sea, he started to sink. This evening I wanted to tell you, you can walk on water. I wanted to give you hope. The iron will float. How? When Jesus is with you. When your eyes is fixed upon the one who starts and finishes your race. We are not running the race alone. நம்முடைய ஓட்டத்தை நாம் தனியாக ஓடவில்லை. நம்முடைய ஓட்டத்தில் நம்மோடு கூட ஓடுகிறவர் கர்த்தர். அவர் இந்த ராத்திரி வேளையில that God is giving you a promise this evening to you that I am with you. You shall not sink. நீ அமிழ்ந்து போவதில்லை. கிரேசகா அமிழ்ந்து போவதில்லை. ஃபெய்தகா அமிழ்ந்து போவதில்லை. சுகின் அமிழ்ந்து போவதில்லை. ஆன்டி அங்கிள் அமிழ்ந்து போவதில்லை. We are not going to sink, Dave. We have a mighty God. He is the owner of heaven, earth, sky, mountains, seas and everything. He has power to control everything. அப்ப நமக்கு நம்பிக்கை உண்டு. நமக்கு நம்பிக்கை உண்டு. அப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது இது ஆண்டவர் அந்த பேதுரு என்ன எழுதுறாருன்னா, நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருப்பீங்கன்னு நம்புறீங்க? இல்லை, நாளைக்கு கூட விடுங்க. இன்னைக்கு சாயந்தரம் இந்த தமிழ் ஈவெண்ட்டுக்கு போகணும்னு நம்மலாம் பிளான் பண்ணுறோம். ஏன் பிளான் பண்ணுறோம்? Why do we all plan? Because we believe we will be alive. நம்ம உயிரோடு இருப்போம்னு நம்ம நம்புறோம். ஆமா தானே? அப்ப நம்புனா என்ன பண்ணுவோம்? If we will believe, what we will do? We will plan. We will do some action. உங்க வாழ்க்கையில அக்கறைக்கு போவன்னு நம்புனீங்கன்னா you should do some action. If you believe that you are being taken to the other shore, if God will take you to the promised land, plan for the promised land. Plan about the promised land. Don't think about this earth, because this earth will perish. இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். ஆனா அக்கறையில உங்களுக்கு வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான ஒரு சுதந்திரம் உண்டு. There is an inheritance that is imperishable, unfading and undefiled waiting for you. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சமூகத்துல நம்பிக்கை இருந்தா ஆக்ஷன் பண்ணணும். அப்ப என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு எழுதுறாருன்னா, Peter is writing, explaining to us, to say us like what action should we do if we have a hope? What action should our hope exhibit? அப்படின்னு சொல்லும்போது 3 காரியங்களை எழுதுறார். 13வது வசனத்துல 3 காரியங்களை எழுதினார். என்னென்ன காரியம் எழுதினார் அப்படின்னா, gird the loins of your mind. உங்க மைண்டுக்கு பெல்ட்டை போடுங்க. gird the loins of your mind. Number 1, be sober minded, be of clear mind. 3வது காரியம், rely on grace. இந்த காரியத்தை 13வது வசனத்துல எழுதுகிறார். அப்ப what is to gird the loins of your mind? I explained you a week before last week. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வாக்களிக்கப்பட்ட 400 years they were slaves. 400 வருஷங்கள் அடிமையா இருந்துட்டாங்க. இப்ப மென்டாலிட்டி எல்லாம் ஸ்லேவ் மென்டாலிட்டி ஆயிருச்சு. நீங்க நல்லா நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. ஒரு சில காரியங்களை திரும்ப 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 செஞ்சு என்ன ஆகும்? வேற புது ஆப்ஷன் வந்தா கூட என்ன பண்ணுவோம்? அந்த பழசு தான் நம்மளுக்கு புதுசு ஈஸியா இருக்கும். எங்க ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. அதாவது வாட் எவர் இஸ் டன் மேனுவலி, they will create a code, we will prepare a code and then we will automate it. Now people has to start using this, but no one will use it. You know why? Everyone knows that it will ease the work, but the first time when they use, they might not know it. So what they will think is like, I will not use it because it's something new, I'm not used to it. But it is something easy. அது நம்ம வாழ்க்கையை ஈஸி பண்ற விஷயம். ஆனா அந்த காரியத்தை செய்யாம
பழகுதுலையே திரும்ப 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 டீம்ல உட்காந்து இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுவேன், டே இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இருக்குடா, இதை பண்ணுங்க அப்படின்னா அந்த பசங்க சொல்லுவாங்க, இல்லை அது ரொம்ப கஷ்டம். டேய் நீங்கள் 5 மணி நேரம் பண்ணுறதா 10 நிமிஷத்தில் அது முடிக்கிறா, அதை யூஸ் பண்ணுங்கடா. இல்லை இல்லை 5 மணி நேரம் தான் பண்ணுவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், even in our life, certain burdens God says take and throw it, but sometimes we want to carry it. நான் முந்தி ஒரு கதை சொல்லியிருக்கேன், யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. I told a story sometime before. There was a man, ஒரு மீனை தலையில் வச்சு ஒரு மனுஷன் தூக்கிட்டு போயிட்டு இருந்தானா வழியில். மீன் நம்ம ஊரில் பழைய மார்க்கெட்டுக்கு அவன் கொண்டு போயிட்டு இருந்தான் தலையில் வச்சு, பயங்கர ஒரு வெயிட்டான ஒரு இது. இவன் இப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் திஸ் மேன் இஸ் கேரிங் a heavy fish, heavy burden, there was a person who was going by car. So the person saw this fellow, he was so tired, it was the sun was so heavy. So what he did was, he stopped the car and he said, why are you walking, come into my car, என் காருக்குள்ளே வந்துரு அப்படின்னாராம். உடனே சரி அப்படின்னு this man also went into the car. கார் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த டிரைவர் சுதாரிச்சாராம். உள்ளே வந்து உட்காந்தவன் தலையில் என்ன வச்சுட்டு இருக்கானா, உள்ளே வந்து உட்காந்து தலையில் அந்த மீனை தூக்கி வச்சுட்டான். He came and sat in the car and still is carrying the burden. You know who is that? It is us. We were carrying burden, we were carrying our sins, we were carrying our problem, we were carrying our struggles, and Jesus came into our life. He said like, why are you வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பு, I will give you rest. நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், எப்படி என் வாழ்க்கை போகும், என்ன நடக்கும், பயந்து 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 சொல்றேன். I want to tell you, because he lives, you don't have to worry about your tomorrow. Your tomorrow is not in your hands. You might not have a penny of money in your hand, you might not have a bank balance, you might not feel secure, but I tell you, he has numbered your hairs. உங்கள் தலைமுடியை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒரு தலைமுடி கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழுகாது. இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், எதை பார்த்தும் பயப்படாதீங்க, எதை பார்த்து கவலைப்படாதீங்க. இந்த 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த 400 வருஷம் அடிமையா இருந்து 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, the people of Israel literally became slaves. Once they were forced to become slaves, now they voluntarily became slaves. நம்ம வாழ்க்கையில் இதான் நடக்கும். ஒரு சில காரியங்களை, ஒரு சில பாவம் கூட அப்படிதான், ஒரு நாள் பயந்து போய் அதை தொட பார்ப்போம், ஆனால் அது பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழக பழக என்ன பண்ணுமா, பழக பழக எல்லாமே நார்மல் ஆயிரும். இப்போ பழகி 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 என்ன பண்ணுவோம், பாவமாக இருக்கட்டும், ஒரு சில வருத்தங்களாக இருக்கட்டும், ஒரு சில கஷ்டங்களாக இருக்கட்டும், we love to embrace it. But I want to tell you, அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறாரு, மக்களே உங்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவேன். I will take you to the promised land, and because you have a hope now that he will take you to the promised land, now do some action. What is that action? Celebrate the Passover. அங்கே பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க. எப்படி கொண்டாடுங்க, அங்கே பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு அவர் சொல்கிறாரு. காலில் செருப்பு போட்டுக்கோங்க, wear the sandals on your feet, கையில் கோலை பிடிச்சிக்கோங்க, hold the staff in your hand, and then அவங்க பெரிய நீளமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. they used to wear long tunics. now வேட்டியை, அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, போன வாரத்துக்கு முந்தின வாரம், வேட்டியை மடிச்சு கட்டுங்க, எல்லாத்தையும் just fold and gird it, and then உக்காந்து சாப்பிட்றவங்க மாதிரி சாப்பிடாதீங்கப்பா. அன்னைக்கு நைட் என்னன்னா, அந்த பஸ்கா அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு லேம் பார்பிக்யூ. நம்ம லேம் பார்பிக்யூ எப்படி சாப்பிடுவோம், அப்படியே எடுத்து அவதியாக சாப்பிட மாட்டோம், பொறுமையாக உட்காந்து 4 பேர் கூட பேசி எடுத்து சோச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சாப்பிடக்கூடாது, வேக வேகமாக டக்கு டக்குன்னு அள்ளி போட்டு ஓடு. ஏன்னா நம்பிக்கை இருக்கிறவன், நம்ம எங்கே போனோம்னா, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகிறவன், இங்கே இருக்கிறவன் இங்கே உட்காந்து சாப்பிடலாம், இங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் நம்ம எந்த இடத்துக்குரியவங்க? ஃபாதர் அருமையா பாடினாரு, என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன் தினமும் ஏங்குகிறேன் தினமும், தானானா தானானா தானானா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஜஸ்ட் தானானா மட்டும் கூட சேர்ந்து பாடுங்க. தானானா 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 தானானா
தானான தனனா தானானா தானான தனனா தானானா. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. உங்களுக்குலாம் எப்படி பரலோகம் தான் பேச்சா? உட்காந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், எதை நம்ம யோசிக்கிறோம், பரிசுத்த மூச்சா இல்லை பரலோகம் பேச்சா? இஸ் ஆல் அவர் கான்வர்சேஷன் அபவுட் ஹெவன்? லிட்டரலி நோ. பட் இஃப் யூ ஹேவ் ஹோப், உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கும். வேர் த ட்ரெஷர் இஸ் தேர் வில் பி யுவர் ஹார்ட். அப்போ இங்கே இருக்கிறத பார்த்து அப்படியே கவலைப்பட்டிருந்தோம்னா அப்போ எங்கே இருக்கு நம்ம? வேர் இஸ் அவர் ஹார்ட்? இங்கே இருக்கு. the heart is here. But if you are thinking so many things about this earth, how we will live, what will happen to this, what will happen to that, what will happen to tomorrow, where is our heart? Our heart is not in heaven. இந்த உலகத்தில் இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க. you are not people of this earth, you are people of some other earth. Sometimes we seek our identity in this earth. You don't have to seek your identity in this earth. Our identity belongs to the other earth. அப்ப இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அங்க போறவங்க மாதிரி மாறுங்க, ரெடியா இருங்க, உங்க காரியங்கள் எல்லாம் அங்க இருக்கிறவங்க மாதிரி மாறுங்க. அப்படி சொல்லிட்டு இந்த 400 வருஷம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கல்ல. அப்ப ஆண்டவரை பத்தி புதுசா சொல்லி கொடுக்குறாரு. எப்பா, உங்க ஆண்டவர், உங்க கடவுள் எகிப்து தேசத்து கடவுள் மாதிரி இல்ல. உங்க கடவுள் பரிசுத்த கர்த்தர். He is a holy God. And he is a God who makes you holy. அவர் பரிசுத்தர். நம்மளை என்ன பண்றாரு? நம்மளை பரிசுத்தமா மாத்துறாரு. He changes to be holy. And he also has purchased us with his blood, not by gold and silver, but he has purchased us with his blood. அப்புறம் 3வது காரியம் சொல்றாரு, he has made us to born again, not by things that will perish, but by the word that will never perish. அழியாத வார்த்தையினாலே நம்மை மறுஜென்மம் படுத்தி இருக்கிறார். இப்ப இதை சொல்லி முதல் அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப முதல் அதிகாரத்தினுடைய சாரம் எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலருக்கு 7 பண்டிகை இருக்கும். there are 7 festivals for the people of Israel. என்னென்ன பண்டிகை யாருக்கா சொல்ல முடியுமா? 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது அறுப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை அப்படின்னு சொல்லி 7 பண்டிகைகள் அவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த முதல் அதிகாரத்தில் the chapter 1 focuses on the Passover, what he has done. And chapter 2 focuses on the second celebration, the second festival. என்ன இந்த இரண்டாவது ஃபெஸ்டிவல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, the festival of unleavened bread. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்போ மோசே ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் பஸ்காவை ஆசரி, ஏன்னா நம்பிக்கை இருக்கு, போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்பிக்கை இருக்கனால அங்க போய் எப்படி வாழ்வோமோ அது மாதிரி இரு. அங்க எதனால போவோம்? அங்க ஆட்டுக்குட்டினால போவோம். அதை பூமியிலே கொண்டாட ஆரம்பி. அடுத்து அங்க போனா பாவமே இருக்காது. அப்ப அதனால பூமியில பழைய அந்த அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது சகல துர்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகம், பொறாமை, சகல வித புறங்குறலையும் விட்டு take away the leaven of envy, strife, envy, evil speaking, hypocrisy, guile, malice, இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறும் அன்லெவன் பிரெட்டை வச்சு நீங்க கொண்டாடுங்கன்னு சொன்னது மாதிரி நம்ம வாழ்க்கையில இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இதெல்லாம் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க, the people of Israel also obeyed Moses and they threw it away. But it was not an event, one day event. அது ஒரு நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு சில பாவங்கள் நம்ம கூடயே வரும். Some sins we don't want to do, but certain sins will follow us. கோபமே படக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு நினைக்காத நேரத்தில் என்ன பண்ணுவோம்? உள்ள இருந்து ஒரு ஸ்னாப்பியா என்ன பண்ணுவான்? சும்மா அதையும் பேசிக்கிட்டு நம்ம எது பிடிக்காதோ, எது செய்யாமல் இருந்தோமோ, எது ரொம்ப நாள் செய்யாமல் இருந்திருப்போம், திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறோம்? உள்ள இருந்து வெளியில டபக்கு நெட்டி பார்த்துரும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் லெவன் எவ்ரி இயர். வருஷம் வருஷம் கொண்டாடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திரும்ப 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 நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தை தூக்கி, அசிங்கத்தை தூக்கி வெளியில் போடுங்க. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணணும்? we have to cleanse us. நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பரிசுத்தப்படுத்த அவர்கிட்ட கெஞ்ச ஆண்டவரே முடியல, ஆண்டவரே முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஓவர் கம், நம்ம கெஞ்ச he changes the nature of this heart. When we accept Jesus Christ, previously the tag on my head was thief. Previously the tag on my head was adulterer. Previously the tag on my head was liar. But when I accepted the blood of Jesus Christ, he put the tag righteous man on my head. என் தலையில நீதிமான் ஒரு டேக போட்டாரு. ஆனா உண்மையாலுமே நான் நீதிமானா? என் நேச்சர்லாம் மாறிடுச்சா? இல்ல. My nature did not change, but he put a tag as righteous man. What happens next is, when I cooperate with him, when I say, you put a tag on me as righteous man, but I am not to be able to righteous. You put a tag on me as a holy man, but I am doing unholy things. அதை நான் திரும்ப when I communicate to him, you know what he does? He takes that lie. No more you are a liar. Just analyze your life very carefully. Before the time you gave your life to Jesus, and analyze the time now, certain sins would have gone out of your life once for all. Certain sins might have reduced their intensity on your life, and that is called sanctification. அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். அதை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கெஞ்ச மாற்றுவார். அவர் மாற்றுகிற கர்த்தர். நம்ம வாழ்க்கையில நிறைய சுபாவங்களை அவர் மாற்றுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாவம் ரொம்ப மோசமானதுங்க. எப்படி? How is this sin? I told the sin is very dangerous. அப்போ இந்த தமிழ் டேஞ்சரஸ்க்கு வார்த்தை வந்து மோசமானது, கெட்டது. ஸோ அப்போ பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிற போது சைடில் வந்து அப்படி டக்குன்னு தூக்கி விட்டுரும். என் வாழ்க்கையில் பார்க்குறேன், தூக்கி விடுதா அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னால் முடியலைன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை கட்டுகிறார். God starts to build us. Until then it was a shaky ground, but now when I continuously communicate to him, God I need help, he starts to build me as a structure, with him being the foundation of my life. He becomes the foundation of my life. So I become an unshakable rock because I stand on him. The problem with many Christians, நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட பிரச்சனை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டறோம், we accept Jesus Christ, but after accepting Jesus Christ we do not get planted on the rock. அந்த கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்படுகிறது இல்லை. அஸ்திபாரம் போடுறதுன்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஐ நீட் ஹெல்ப், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தட் இஸ் லேயிங் ஃபவுண்டேஷன். சுகின் அப்படியே டைமை பார்த்துக்கங்க சுகின். ஒரு 6 மணிக்கு மேலே போச்சுன்னா கையை கொஞ்சம் தூக்குங்க. ஏன்னா பிகாஸ் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் ஃபார் ப்ரீச்சர்ஸ் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நானும் சுகினும் இடைநாளில் பேசி இது பண்ணோம். 4:30 ஆரம்பித்தோம்னா கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் சர்வீஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். மே காட் ஹெல்ப் மீ. நான் கொஞ்சம் அதிக பிரசங்கி, சில நேரத்தில் அப்படியே பேசிக்கிட்டே இழுத்துட்டு போயிட்டுருப்பேன். சரி, அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார், கர்த்தர் நம்மை கட்டுகிறார். ஆனால் இந்த ஆண்டவர் நம்மளை கட்டும்போது, when God builds the building, sometimes what we do is we try to build with him. Yes, God wants us to build with him, but sometimes what we do is we use our own ideas, own imagination, own strength, own experience, and we start to build. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு கொத்தனார் இருக்கிறாரு, அழகாக உன்னை கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு சித்தாள் வந்து ஒரு கரண்டி எடுத்து எங்கிட்டாவது ஒரு இடத்துல ஒரு நோண்டி விட்டு வேறு மாதிரி நான் கட்டுறேன்னு கட்டினா சித்தாள் என்ன பண்ணுவார்?
சரி, மேஸ்திரி என்ன பண்ணுவார்? திட்டம் செய்வார். there is a engineer who is building the house, and in between a person who is helping to carry the stone and brick, he suddenly comes and takes an என்ன சொல்றது, அந்த கரண்டிக்கு இங்கிலீஷ் என்ன சொல்றது, spoon. Okay, he takes the instrument that is used to build the house, and then suddenly he changes the way how he builds. What would the engineer say? It's not right. You don't have to, you cannot do this. You know what we do? நம்ம யாருங்க? சித்தாள்னா மேஸ்திரி ஒருத்தர் இருப்பார், அவர் கட்டுவார். இந்த சித்தாள் வந்து சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு the helper. We are helper. But sometimes what we become is we become the architect. என்ஜினியர் கூட இல்லை, ஆர்கிடெக்டாக மாறிடுறோம். அதனுடைய விலை என்ன ஆகுது அப்படின்னா, Moses became at a point in time, God was shaping the nation of Israel. God wanted to deliver the nation of Israel through Moses. மோசையை கொண்டு தான் ஆண்டவர் விடுதலை பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்கு ஒரு டைம் வச்சிருந்தாரு. அதுக்கு God had a time. But you know what happened? Before the time came, Moses was in a haste. Moses was maybe like a person like me. எனக்கு எதையாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னா என் கை கால் வந்து அப்படியே பரபரன்னு நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது செஞ்சிடணும்ட்டு. அப்போ அந்த மாதிரி மோசஸ் என்ன பண்ணாருன்னா, 2 பேர் சண்டை போட்டிருந்தாங்க. இவனை அடித்து ஒருத்தனை காலி பண்ணி காமிச்சோம்னா எல்லாருக்கும் பயம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சாரு. போய் காலி பண்ணார். What happened is it did not go like how Moses thought. It took him for another 40 years in wilderness. I wanted to tell you, don't put your hand in haste when God is working in your life. Do not try to do something of your idea, of your strength, of your knowledge, of your experience, of your wealth. Nothing. Stay silent. வாழ்க்கையில கஷ்டமானது என்ன தெரியுமா? You know what is the most difficult thing in life? என்ன சுகின்? சும்மா இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டம். அந்த hardest thing in life is to stay quietly. Stay idle. சூப்பர் ஆண்டி, அருமையான நம்மளுக்கு வார்த்தைகளை சூப்பராக எடுத்து கொடுக்குறீங்க. அங்கிள் அப்படியே அழகாக எடுத்து கொடுத்தாரு. அப்படி ஸ்டே ஐடியலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நாயை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாய்க்கு கூட என்னதான் கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது நாய்க்கு ரொம்ப கஷ்டம். இங்கே நான் பெருசாக நாய்களை பார்க்கறதில்ல, பட் இன் இந்தியா டாக்ஸ் ஆர் ஃப்ரீ. தே கேன் கோ எனிவேர். யூ கேன் நெவர் see a dog. You can see a dog sitting, but predominantly 95% of the time dogs cannot sit. They will start here, they will run from this place to this place, and again will come to this place, again it will come, no reason. Idu yaar same applies for human. Sometimes we do a lot of things without a purpose. We do not want to stay idle. We do not want to rest in the hands of God. We want to do something with our strength, with our might, with our knowledge, with our all that is possible. But this evening I am telling you the word of God. Stay in the hands of God. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருங்கள். He will raise you on the appointed time. ஏற்ற காலத்தில் உங்களை தீவிரமாய் உயர்த்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவர் நடத்துவாருங்க. He will do it in his time, for his glory, and that will be supernatural, that will be miraculous to our eyes, it will be amazing. அப்ப இந்த மோசையை கையை விட்டு பிரச்சனை இழுத்துக்கிட்டாரு. அப்பா we have to allow God to build our houses, God to build our lives. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா இருக்கிறதா நம்ம கையை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். if God வசனம் வாசிக்கிறேன். Unless the Lord builds the house, those who build it labor in vain. My dear people of God, God builds his house. God builds the church. We read it in Acts chapter 2 and verse 47. And the Lord added to their number day by day those who are being saved.
அனுதினமும் சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். யார் சேர்த்தது? யார் கட்டினது சபையை? கர்த்தர் கட்டுறாரு. கர்த்தர் கட்டும்போது கர்த்தருக்கு முற்றிலுமாக கொடுத்து கர்த்தர் சொல்கிற காரியங்களை மாத்திரம் செஞ்சு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஓடணும். அப்போ இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். எஸ்தர் சாப்டர் 2 and verse 19. எஸ்தர் ராஜாத்திய அகாஸ்வேர் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மனைவி வேணும். வஸ்தியை தள்ளிட்டாரு. வஸ்தியை தள்ளினதுக்கப்புறம் கிங் ஜெர்க்சஸ் he removed Vashti as her queen from her position of being queen. Now he needs a queen. So he brought someone and Esther was appointed as the queen. அப்போ ஆனால் இதுக்கப்புறம் should more virgins be added into the palace? Yes or no? No, right? Meaning rightfully you think he needs a wife and he has a wife. Now should he be added? Should more be added? No. ஆனால் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, we read in the word of God, Esther chapter 2 and verse 19. Now when the virgins were gathered the second time, what virgins were added the second time? Mordecai was sitting at the king's gate. ரெண்டாம் விசை கன்னி மாடத்தில் கன்னியர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இது அப்படியே லிட்டரலி அங்கே நடந்த அந்த மீனிங் எடுத்துக்கூடாது. we have to read the word of God with the spiritual eyes. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ராஜாவுக்கு நிறைய மணவாட்டிகள் ஆண்டவர் சேர்க்கிறார். மணவாட்டினா என்னன்னா, சபை தான் மணவாட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் God is adding. he will add. நம்ம சபையில் கர்த்தர் ஆட் பண்ணுவாரா? நிச்சயம் பண்ணுவார். எஸ்தர் புஸ்தகத்தில் பண்ணார்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பண்ணார்னா, நம்ம சபையில் தொடர்ந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். சரி, ஆட் பண்ணுறது மாத்திரம் இல்லைங்க, he not just adds, what he does is he decorates. எஸ்தரை வந்தோடனே மனைவியை அப்பாயிண்ட் பண்ணோன்னே இனிமேல் குளிக்காதன்னு சொன்னாரா? இனிமேல் அலங்காரம் பண்ணாதன்னு சொன்னாரா? மேக்கப் போடாதன்னு சொன்னாரா? Did King Xerxes, did he give the command after being added Esther as the queen? Did he ever command that no you are already a queen, nothing is required from you? No, he did not say. When she was added as the queen, she was given all provision for her to be designed, or என்ன வார்த்தை சொல்றது, for her to be adorned. நல்ல அழகான வார்த்தை, கம்மல், காதுக்கு கம்மல், கழுத்துக்கு செயின், அழகா கண்ணில் அழகான காரியங்கள், முகத்தில் போடுற அந்த சாயங்கள், அடிக்கிற எல்லா பெயிண்ட்டையும் எடுத்து அடிமா அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணாரு? என்ஜாய் அப்படின்னாரு. எதுக்குங்க? வை? ராஜா பார்க்கும்போது ராஜா சந்தோஷப்படணும். இப்போ அகெயின் ஞானார்த்தத்துக்குள்ளே வாங்க, ஸ்பிரிச்சுவல் மீனிங்குள்ளே வாங்க. சபையை ஆண்டவர் கடைசி நாளில் சந்திப்பாருங்க. God will meet his church, but before he meets his church, he is going to decorate you. He is going to decorate you. He will decorate you with holiness. He will decorate you with meekness. He will decorate you with kindness. He will decorate you with all possible beautiful things that will attract him. He is going to decorate you. Sometimes our lives are undecorated. யாருமே பார்த்து என்னத்த கர்மா, ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படின்னு இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அப்படியே தூக்கி அழகு பார்த்துறாருங்க. இந்த ஒரு பாட்டு பாடுறோம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. வீட்டில் வேஸ்டான பொருளை நம்ம தூக்கி வீச மாட்டோம். we don't throw away every waste things. எதை தெரியுமா தூக்கி வீசுவோம்? we don't throw everything that is waste. The things that are really waste, we will throw it. Say for example, you use a pen, and that pen at a particular point in time you got another pen. Will you throw the old pen? No, you will keep it. But after 5 years, 6 years, 10 years, 12 years, now this pen is totally a waste. அப்போ தூக்கி போட்டுரும். நம்ம வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? அப்படி தூக்கி போடுறதுக்கான வாழ்க்கை. ஆனால் அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீ தான் வேணும். I want you. This evening I want to tell you, God wants you. He wants to decorate you. He wants to adorn you. He wants to
என்ன சொல்றது, உங்களை அப்படியே ஆபரணங்களால அலங்கரிச்சு அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. சபை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அலங்காரமான மனவாட்டியாக்குகிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, just look at the person nearby and say, you are going to be decorated, your life will be decorated. ஆண்டி, உங்க லைஃப் டெக்கரேட் பண்ணுவாங்க ஆண்டவர். வயசாயிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் டெக்கரேட் பண்றதுக்கு வயசு முக்கியம் இல்லை ஆண்டி. 85 வயசுல காலை ஆண்டவர் டெக்கரேட் பண்ணாரு. இந்த மலை நாட்டத்தாருக்குன்னு பிள்ளை வந்து கேட்குறான், என்ன செய்யறது, என்ன சொல்றதுன்னு அந்த மனுஷனுக்கு பலன் தெரியல. ஆனால் அந்த மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் 40 வயசுல எனக்கு கொடுத்த அதே பலன் இன்னைக்கும் கொடுப்பார். இன்னைக்கு முழங்கால் போடுங்க, God will decorate lives. நம்ம வயசு கர்த்தர் டெக்கரேட் பண்றதுக்கு தடையே கிடையாது. nothing can stop from God decorating our lives. அப்ப டெக்கரேட் பண்ணி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இதே நாட் ஒன்லி ஹியர், எஸ்தரோட லைஃப்ல மட்டும் இல்லை. யூ see tabernacle, you see the temple. இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன, சும்மா ஒரு டேபர்நாக்கிள் ஒரு கூடாரத்தை போடுங்கப்பா, 4 கம்பியை நட்டுங்க. இந்த இந்து கோயில்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பந்தக்காலை நட்டுங்கப்பா அப்படின்னு. பந்தக்கால இந்த சித்திரை மாதம் வந்துச்சுன்னா இந்துக்கள்லாம் கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு பந்தக்காலை நட்டுவாங்கன்னா ஒரு பழைய குச்சியை கொண்டு வந்து நட்டி வச்சு அது மேலே ஒரு சட்டியை வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆண்டவர் செய்யலைங்க. அவர் God did not build the tabernacle like that. He brought gold, silver, bronze, onyx stones, precious stones, தகசு போர்த்தப்பட்ட ஆட்டுத்தோல், ஃபைன் லினன், ரத்தாம்பரம், அழகாக ஆண்டவர் எதையோ கொண்டு வந்து டேபர்நாக்கில் அப்படியே மினுக்கிறாரு. அதெல்லாம் யார் தெரியுமாங்க? அந்த ரத்தாம்பரம் யார் தெரியுமா? அந்த தங்கம் யார் தெரியுமா? அந்த வெள்ளி யார் தெரியுமா? அவர் கீழே பேஸ்மெண்ட்டாக அவர் போயிட்டாரு. அவர் அழகே இல்லாமல் பேஸ்மெண்ட்டில் ஒரு மூலையில் இருக்க கல், ஐ வில் பி த ரிஜெக்டட் கார்னர் ஸ்டோன். ஹி பிகேம் த ரிஜெக்டட் கார்னர் ஸ்டோன். பட் he does not build his church like that. He is rejected. He is cornerstone. He does not show him in a bright, attractive manner. But his children, he wants to be number one. அங்கிள் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டி அண்ணே இல்லை அக்காவோ நீங்கள் நல்லா இல்லாட்டி அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் கத்தரிக்கிறப்ப நல்லா இருக்கிறீங்க, ஒரு இமேஜினேஷன், நீங்கள் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் நல்லா இல்லாட்டி கிடக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாங்க, சேம், யா, எஸ், சேம் வே he is a rejected cornerstone, but he does not want us to be rejected and அப்படியே தூக்கி எறியப்பட்டது மாதிரி இருக்கக்கூடாது. he wants to decorate us, so he makes us gold, he makes us silver, he makes us precious stones. You are precious in the eyes of God. You are precious. அழகுபடுத்தினாரு. அழகுபடுத்தி ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ அழகுபடுத்துறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாருன்னா 4 குரூப்பை பயன்படுத்தினார். டேபர்நாக்கில் அழகுபடுத்துறதுக்கு 4 குரூப். இந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஐ திங்க் ஐ எம் ஆல்ரெடி ரன்னிங் லேட். யாரை பயன்படுத்தினார்? 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். 4 குரூப்பு. இப்போ இந்த 4 குரூப் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறேன், ஒன்று நினைக்கிறேன். we think all these 4 groups are same. holy nation, chosen race, priesthood, treasured possession நம்ம நினைக்கிறோம். ஆனால் these are not same. holy nation, அதாவது பரிசுத்த, அந்த வசனத்தில் என்ன சொல்லுது இங்கிலீஷில், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பரிசுத்த ஜாதி அப்படின்னா யார் அப்படின்னா எவ்ரி ஒன். அந்த பவுண்டரி இருக்கு பாருங்க, இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த பவுண்டரி இருக்கு பாருங்க, அந்த பவுண்டரிக்கு உள்ள இருக்கிற எல்லாருமே பரிசுத்த ஜாதி. அவன் இஸ்ரவேலனா இருக்கலாம், இஸ்ரவேலனா இல்லாதவனா இருக்கலாம். he might be an Israelite, he might not be an Israelite, but if he is in the boundary of the nation Israel, God calls them as holy people, holy nation. அடுத்து, but the second criteria is chosen race. Chosen race. This is not the everyone inside that particular boundary. This refers to people who are born to the descendants, people who are descendants of Jacob. அங்க யாக்கோபுக்கு பிறந்தவங்க மாத்திரம்தான். ஏசாவுக்கு பிறந்தவங்க இல்ல, இஸ்மவேலுக்கு பிறந்தவங்க இல்ல,
Not those who are born to Ishmael or not those who are born to Esau. Only those who are born to Jacob. அடுத்த ஒரு கேட்டகரி வருது. தேர்ட் கேட்டகரி யாருன்னா the priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டம். இப்ப யாக்கோபுக்கு 12 பேர் இருந்தாங்க. 12 பேரையும் ஆண்டவர் ஆசாரியன் கூப்பிட்டாரா? இல்லையே. ஆண்டி சொன்ன மாதிரி லேவிக்கு பிறந்தவங்களை மட்டும்தான் ஆசாரியராக வச்சார். அப்படின்னா மித்தவங்கள தோ அதர் பீப்புள் வேர் சன்ஸ் ஆஃப் ஜேக்கப், பட் ஹி சோஸ் ஒன்லி த லீவைட்ஸ் டு பிகம் த priests. Other people they wanted to worship the Lord. Other people they wanted to take part in ministry, but God said no, you are not. இதுக்கு அடுத்து the treasured possession. இவங்களாம் யாருன்னா கொஞ்சம் ஜனங்கள்லாம் அப்படியே இருந்தாங்க, பாவம் செஞ்சு 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 அந்நிய தேசத்துக்கு பிடிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் ஒரு குரூப்பை மட்டும் ஆண்டவர் அப்படியே காப்பாற்றி வச்சுக்கிட்டே இருக்கார். He is safeguarding one particular group which is called the remnant group. That remnant group God calls us my treasured possession. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி கிரைட்டீரியா வச்சு he segregated. But to the New Testament church எல்லாமே நீங்கள் தான்ப்பா. அக்கா நீங்கள் யாரு? ட்ரெஷர்டு பொசஷன், த ஹையஸ்ட் லெவல். நீங்கள் ட்ரெஷர்டு பொசஷன். ஆண்டி நீங்கள் யாரு? priesthood, பெரிய ஆளு. இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே இருக்கிறதுலே நம்பர் 1 நீங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு அது கிடைக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஆண்டவர் சபையை எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவர் ரத்தத்தை செஞ்சு விலையை கொடுத்துட்டதுனால he looks at us everything. We are everything to God. நீங்கள் தாங்க கர்த்தருக்கு எல்லாமே. நீங்கள் தான் கர்த்தருக்கு எல்லாமே. You are everything to God. அவருக்கு ஆசையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க இந்த கல் மண் மலையெல்லாம் இல்லை. அவருக்கு ஆசையெல்லாம் யார் தெரியுமா? நீங்கள் தான். அடிக்கடி ஜெரமியா என்கிட்ட கேட்பான், டேடி am I your eyes or am I your heart அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், தங்கம் you are my heart, but you often say mummy is your heart. அப்போ நமக்கு எல்லாமே யார் தான்? நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. அது மாதிரி கர்த்தருக்கு எல்லாமே யார் தெரியுமா? You know, everything for God is you. You are everything to God. God loves you. You are everything to God. You are precious in His sight. Maybe your parents or your friends or your relatives, they might say like you are useless. This fellow has flaw. But I want to tell you, God sees you precious. என்னைய பார்த்து இந்த உலகம் எல்லாரும் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், நான் வாழ்க்கையை விட்ட கொடுத்தேன்னா நான் ப்ரெஷியஸ். அப்போ இதில் ஒரு குரூப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஜஸ்ட் டாக் அபவுட் ஒன் குரூப். இதில் இந்த ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த குரூப்பை மாத்திரம் ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபார் ஆல் த டெக்கரேஷன் இன் த டெம்பிள் காட் யூசஸ் திஸ் குரூப் கால்ட் த priesthood. இப்போ இந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த ஆசாரியர்களை ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ஆசாரியர்களை மாறினாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனம் எல்லாம் மொத்தமாக இருந்துச்சு. ஆல் த என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் வேர் தேர். And one fine day Moses went to seek the face of God. 40 நாள் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து பார்க்கும்போது அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேசித்தனம் பண்ணி கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். They are all dancing nakedly before the golden calf. Immediately Moses in his anger, he took the 10 commandments and he broke the golden calf. And then he says, who is on the Lord's side, come to the mountain. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவங்க இந்த மலைக்கு ஓடி வாங்கன்னு சொன்ன இந்த 3000 இந்த லேவியர் குரூப் இருக்காங்களே, லேவியோட புத்தர்கள் 3000 பேர் மேலே ஓடி வந்துட்டான். ஓடி வந்தோடனே அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல, எல்லாத்து கையில டே அவன் கத்தி எடுத்துகிட்டு போய் எவன் அவன் கையில் சிக்கிறானோ எல்லாத்தையும் வெட்டி போட்டுவா, ஒருத்தரையும் ஸ்பேர் பண்ணாத. do not spare anyone, kill everyone. To become Levites, what was the criteria? To carry the sword. கத்தியை தூக்குறது தான் அவங்களுக்கு கிரைட்டீரியா. ஏன் தெரியுமா கத்தியை தூக்கணும்? ஏன்னா அடுத்து இவன் ஆண்டவர் பண்ணுற அந்த டேபர்நாக்கில் இவன் வேலையே என்னன்னா, காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் ஆடை வெட்டணும், மாடை வெட்டணும், புறாவை வெட்டணும், குருவியை வெட்டணும், வெட்டி 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 பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த காலை வேளை சொல்லுகிறேன், காட் கால்ட் யூ priesthood. உங்களை ஆசாரியர்னு கூப்பிட்டார்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம்னு சொன்னார்ல, உங்கள் கையில் கத்தி இருக்கா? Do you have the sword? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்லுது? 22:6 வாசிக்கிறோம், கட்டையை தூக்கி ஈசாக்கு தலை மேலே வச்சு அனுப்பிச்சுட்டாரு. ஆனால் கத்தியும் நெருப்பும் யார் தெரியுமா தூக்குனாரு? யார்ட்டையும் கொடுக்கல, அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அதை 26:8 பார்க்கும்போது ஆபிரகாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்து ஈசாக்கு நேரம் வாங்கினார். எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம்,
கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறம் கருக்குள்ளதும், எந்த மனுஷனையும் ஊனையும் நரம்பையும் வாசிக்கிற 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எதுங்க அப்ப கத்தி? Two-edged sword. Which is the two-edged sword? The word of God. The word of God. Are you trained to carry the word of God? தேவனுடைய வார்த்தையை சுமக்கறதுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிருக்கிறீங்களா? ஆசாரியர்கள் ஆண்டவர் சொன்னாரே, ஆர் யூ ட்ரெயின்ட்? இன்னொரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கிரைட்டீரியா இவன் கத்தியை சுமக்கணும். அப்போனா நீங்களாம் என்ன பண்ணணும்? பைபிளை வாசிங்க. நேரம் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்துலேருந்து எப்படி ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன் தெரியுமா? யூ ஆர் ப்ரெஷியஸ். ஸோ ரீட் த வேர்ட் ஆஃப் காட். அட்லீஸ்ட் ஒன் சாப்டர் ஸ்டார்ட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ அடுத்த ரெண்டாவது காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வனாந்தரத்தில் இருக்காங்க. ஆல் தி பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆர் இன் தி வில்டர்னஸ். நவ் த ப்ராமிஸ்ட் லேண்ட் இஸ் ஆன் தி அதர் ஷோர். நவ் வாட் ஸ்டாண்ட்ஸ் இன் பிட்வீன் இஸ் த ரிவர் ஜோர்டன். These people carried the ark, had to carry the ark and step into the Jordan. Who is a priest? Who will carry the ark and who will step into the Jordan. ஆபத்தை கண்டு அப்படியே பயந்து நிற்கிறவன்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு 6 லட்சம் பேர் அக்கறைக்கு போனோம். அதுக்காக என் வாழ்க்கையை நான் செத்து போனாலும் பரவாயில்ல கொடுக்குறேன். For 6 lakh people and 6 lakh men and their children to reach the promised land. Who is a priest? The one who will not care for his life and he will put his feet into Jordan so that these people can walk through the other land, other shore. நீங்க டெய்லி எத்தனை பேரை பார்க்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்றீங்களா? ஆண்டவர் நம்மளை ஆசாரியரை கூப்பிட்டுருக்கிறாரு. தேவ பிரசனத்தை சுமங்க, வார்த்தையை சுமந்துட்டு போய் சொல்லுங்க. இவங்க போய் அங்கே நின்ன உடனே யோர்தான் 2 பிரிஞ்சிருச்சு. The destruction or the judgment across this world will be stopped when you and me will stand in the gap. இந்த உலகத்துக்கு மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பு நம்ம சுவற்றின் துவாரத்தில் போய் நம்ம நிற்போம் என்றால் அதை கர்த்தர் நிறுத்தி போடுவார். நிறுத்தி போட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? இந்த ஆசாரியர்களை அங்கேயே நில்லுப்பா. எப்படி? அங்கேயே நில்லுப்பா. ஏன்னா 6 லட்சம் புருஷர்கள், அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் அந்த காலத்தில் பல மனைவிகள், பல மனைவிகளுக்கு பல பிள்ளைகள். எத்தனை லட்சம் போனாங்களோ தெரில. இத்தனை லட்சம் என்ன பண்ணணும்? தே ஹாவ் டு கிராஸ். அவங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கணும். யார் தெரியுமா? ஆசாரியர்கள். எல்லாரும் பிள்ளைக்குட்டியோட போவான். எல்லாரும் பிள்ளைக்குட்டியோட போவான். ஆனால் இவன் பிள்ளைக்குட்டி போச்சா போலையான்னு தெரியாது. அவன் பிள்ளைக்குட்டிக்கு நல்லது நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. அவன் ஆசையெல்லாம் பெட்டியை தூக்கிட்டு நிற்பான். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், do you carry the ark of God and do you wait for others to walk? எல்லா குழந்தைகளும் மிட்டாய் வாங்கி நல்லா சாப்பிட்டு இருந்துச்சு. வசனம் சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ சணல் நூல் ஏபத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டான். He was a Levite, he was a priest, he was a small priest, while every other children was playing around, every other children was asking chocolates and candies from their parents, getting their parents. The little boy Samuel, he was serving God. ஒரு நாள் யோசுவா வந்தார். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்த உடனே, ஆசாரியர்களே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். மேலே ஏறி வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க அதை தூக்கிட்டு மேலே ஏறி மறுகரையில் காலை வச்சாங்க. காலை வச்ச உடனே அழிவு திரும்பவும் வந்து மூடி போட்டது. நான் சொல்லுகிறேன், நம்ம தாங்க ஆசாரியர்கள். நம்ம ஆண்டவர் ஒரு நாள் கூப்பிடுவார், கம் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரர்களே, ராஜாவினுடைய சந்தோஷத்தில் வந்து பங்கெடுங்கன்னு சொல்லுவார். நம்ம என்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள இருந்து நம்ம ஆசாரியர்கள் எடுக்கப்பட்டு போகிறார்களோ அழிவு வரும். We will be taken in rapture and then the judgment of God will come. சகரியாவை குறித்து எழுதும்போது, அவன் தன் வேலை முடிந்த பின்பு, ஆசாரிய ஊழிய நாட்கள் முடிந்த பின்பு அவன் தன் வீட்டுக்கு போனான். He
when he finished his work, he went to his house. வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போவோமா? கிளம்பிடுவோமா? கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் நோக்கி பார்க்கலாம். You are priests of God. தேவனுடைய ஆசாரியர்கள். You are precious in the sight of God. உங்களை வச்சுதாங்க ஆண்டவர் காரியத்தை செய்வாரு. You may be little, you may be useless, you may be discouraged, you might be disappointed. உங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை, போராட்டம், என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எங்க செய்யறது, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், உங்களை தான் கர்த்தர் நம்பி இருக்காரு. உங்களை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறாரு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியன்னு ஆண்டவர் சொன்னாரு. கிதியோன் சொன்ன, ஆண்டவரே நான் பயப்படுறேன் ஆண்டவரே, என்னைய பார்த்து பராக்கிரமசாலியான்னு சொல்றீங்க. பயந்திருக்கிற உங்களை பார்த்தா சொல்றாரு, God called Gideon and said mighty man, but he was already shivering and fearing. Oh God, is it to me you are calling and saying like, am I a mighty man? Yes, to you, the one whom you are fearing this evening. பயப்படுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. I wanted to say this word to the church this evening. You might be weak, you might be troubled, you might be worried, but God looks at you from a perspective of you are a mighty man. பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலனோட போ. Go with the strength that you have. It is very feeble. You don't rely on that strength. You think that it is, oh, what can I do even with this? What can I do with my life? What can I do with myself? I'm nothing. I'm insignificant. But God speaks to you this evening. Let me tell you the word of God. Thus saith the Lord of hosts. You mighty man, பராக்கிரமசாலியே, உன்னைய கொண்டு தான் காரியங்களை செய்வேன். நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே, எங்களை, இந்த சபையை நீர் ஆண்டவரே உம்முடைய கண்ணில் பிரஷியஸா பார்க்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.